இந்த பாடலை அவருக்காகவே நான் எழுதுன மாதிரி ஆயிடுச்சு. நான் எழுதும்போது நிறைய மனசுல விஷயங்கள் இருந்தது. திரு ஆபாவாளன் அவர்களோட உண்மை மொழிகள் படத்துல உதவி இயக்குனராக நாங்கள் எல்லாரும் பணியாற்றிய காலத்திலிருந்து உழவன் மகன் டிஸ்கஷன்ல மதுரையில் ஒரு ஹோட்டலில் நாங்கள் எல்லாம் எங்களெல்லாம் ரூமில் தங்க வச்சுட்டு அவரே ஆரம்பி சாப்பாடு வாங்கிட்டு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் ஊட்டி விடுவார். சாப்பிடு, இது இந்த தோசையிலும் எலும்பெல்லாம் போட்டு ஒரு தோசை போடுவாங்க. ஓனார் பிஸ்னஸ் மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். நண்டி தோசையா அது உங்களுக்கு அப்புறம் ஒல்லியா இருக்கு. திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு ஜஸ்ட் வெளியே வந்த டைம் அது உங்களுக்கு இது சாப்பிடுவதையா நல்லா நல்லா உடம்பு நல்லா வரும் என்ன போதும் அப்படின்னு சொல்லி அப்புறம் ராத்திரிலாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு நான் படுத்து தூங்கிடுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன் என் பக்கத்தில் இவரு தூங்கிட்டு ஒரு உதவி இயக்குனர்னு பார்க்காம ஒரு சாதாரண அவங்க ஆபீஸ் பாயின்னு கூட பார்க்காம எல்லாரும் ஒன்னா படுத்து தூங்குற குணம் படைத்த ஒரே. நான் முதல் படம் அவரை வச்சு பண்ணலை. நம்ம பிலிமேஷன் யூனிட் கூடவே நம்ம கூட பண்ண முதல் படம் எனக்கு ப்ரொடியூசர் கூட பண்ணேன். அந்த படம் முடியறதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் ரிலீஸ் ஆன கட்சியில் தான் கல்யாணம்னு சொன்னதுனால கொஞ்சம் டிலே ஆச்சு கல்யாணம். அப்புறம் வேறு வழியே இல்லை, நம்மளது சென்சாரில் மாட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு முதல்ல வந்துருச்சு. கையில் காசே கிடையாது, வெறும் 2500 ரூபா பாக்கெட்டில் போட்டு தாலி கட்டுறது ஊருக்கு போயிட்டு. விஜயகாந்த் சார் எங்கடா உதவி கல்யாணம் இன்விடேஷன் கூட கொடுக்கல, அவன் ஃப்ரெண்டு கொண்டாந்து கொடுக்குறான். என்ன எனக்கு இன்விடேஷன் கொடுக்குறது கூட டென்ஷன். சென்சார் சர்டிஃபிகேட் 17ஆம் தேதி வாங்குறேன். 20ஆம் தேதி எங்கள் வீட்டில் சாமி கும்பிடணும். 21ஆம் தேதி கல்யாணம் பண்ணை கொடுத்தது. நம்ப மாட்டீங்க, நான் விஜயகாந்த் சார் பார்த்து இன்வைட்டே பண்ணல. நம்ம உதவிக்கு கையில் காசு இல்லாமல் போறானே முதல் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ருத்ராய் ஒரு 4 காரு டிரைவரோடு சேர்த்து அனுப்பி விட்றான் அப்படின்னு பண்ணைப்புறத்தில் என்னுடைய உறவினர்களை எல்லாத்தையும் அழைத்து வந்தது அவர் கார் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் என் கல்யாணம் முடிச்சு நான் சொல்ற வரையில் அந்த கார்கள் அங்கிருந்து கிளம்பக்கூடாதுன்னு அவர் உத்தரவு போட்டிருந்தார். 21ஆம் தேதி கல்யாணம் முடிச்சு 24ஆம் தேதி ரிசப்ஷன், 26ஆம் தேதி ரிலீஸ். அதுக்கப்புறம் தான் என்னுடைய தலையெழுத்தே தெரிய போகுது. இந்த தயாரிப்பாளர் உட்கார்ந்துட்டு இருக்காரு சிவஸ்ரீ சீனு. 24ஆம் தேதி ரிசப்ஷன்ல பார்த்தா முதல் சீட்ல முதல் வரிசையில அவர் உட்கார்ந்துட்டார். நான் ஒரு பெரிய டைரக்டர்லாம் கிடையாது, சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரு முதல் கலைஞர் திரைப்பட உலகத்திலே விஜய் சார் தான் கூப்பிடுவேன். ரொம்ப என்னை செல்லம் கொண்டாடுவார். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணாலும் இமயத்தில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு படம் பண்ணணுன்றதுக்காகத்தான் நான் கிராண்டியர் படமெல்லாம் பண்ண மாட்டேன். எமோஷனல் கிராண்டியர் அப்படின்னு பேர் ஒன்று இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்பாரு. அது ஒன்று இல்லை, கடைசி வரையில என்கிட்ட கதையே கேட்கல. ராவுதர் சார் மட்டும்தான் கதை கேட்டாரு. இந்த மாதிரி தோண்டு துண்டு துண்டு போட்டு போனால் அந்த டைலாக் ஒன்று வருமே, அந்த டைலாக் அவ்வளோதான் கதை அப்படின்ட்டு. உதய் விட்டுறேன், கிழக்கு வாசல் சூப்பராக பண்ணியிருக்காப்புல, ஏதோ பண்ணிடுவான்டா உதய் விட்டுற, நீ கதையெல்லாம் கேட்காத, அவ்வளோதான் சார். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இரவெல்லாம் கோயம்புத்தூரில் பரதன்ங்கிற ஒரு படம், ஃபுல்லாக ஆக்ஷன் ஓரியன்ட் படம். அவினாஷோட உங்களுக்கு தெரியும், பெரிய மவுண்ட் ரோட் மாதிரி.
இந்த பக்கம் பில்டிங்கு அந்த பக்கம் பில்டிங்கு நடுவில் ரோப்பு, அதில் பறந்து வந்து ஷூட் பண்ணிட்டு ஆக்ஷன் சீன் நடிச்சிட்டு இருப்பார். வெடிய நாங்கள் பொள்ளாச்சியில் சின்ன கோளுக்கு ஒரு சாதாரண லாட்ஜில், மணிஷ் லாட்ஜில் ரூம். காலையில் 5:30 மணிக்கு அந்த ரூம் கதவை திறந்து என் மேலே தண்ணி ஊற்றிட்டு இருப்பார். எதிரி கிளம்பலாம் அப்படிங்க. மனுஷன் தூங்கவே மாட்டார். ராத்திரியெல்லாம் அந்த படப்பிடிப்பு முடிச்சுட்டு இவ்வளவு இன்ட்ரெஸ்டாக வந்து எங்களே அசிஸ்டண்ட்டுகளே எப்படி கூப்பிட்டு போடுவார். பார்த்தா எனக்கு அப்படியே கண்ணு செவேன்னு இருக்கும். ஒரு கண்ணு ஐயோ எங்கள் சின்ன கவுண்டர் கண்ணு வெள்ளையாக இருக்கணுமே, சாந்தா சுரூபியாக இருக்கணுமே. நான் என்ன பண்ணுறேன், அந்த தலையை இப்படி கட்டிட்டு படுக்க வச்சிருவேன். நீ நல்லா தூங்க, நான் சொல்கிறப்ப எந்திரிச்சா போதுன்னு. அவர் ஒரு குழந்தை மாதிரி அப்படியே தென்னை ஓலையை அப்படியே விரிச்சு படுத்து, தென்னை ஓலைக்கு கீழே தலைமையில் கொடுத்து ஒரு ஓலையை போட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவார். ஒரு 10:30 மணிக்கு எழுப்புவேன். அப்படியே சப்பியாக இருக்கும், கண்ணு விலையன்னு இருக்கும். நான் துண்டு கட்டினதுனால அந்த முடி மடங்குது. அவங்க வந்து நின்று பார்க்க சொல்வேன். அவ்வளோதான், இவ்வளோதான் நட, இதுக்காக இவ்வளோ போட்டு இந்த வாழ்க்கை இருக்காது. அதாவது எனக்கு தெரிய அவருக்கு எல்லாரும் இப்போ பேசினாங்க, அவர் இவ்வளவு பண்ணியிருக்காரு, இவ்வளவு அவர் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் விட எல்லா நடிகர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. தயவுபடி நான் அதிக பிரசங்கரமா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு டிரைவர் கூட வண்டியை எப்படி ஓட்டுறேன்னு சொன்னாயோ, நான் எவ்வளவு வருஷம் டிரைவர் தெரியுமா அப்படின்னா அந்த டிரைவருக்கு உண்டான ஈகோவை காட்டுவான். ஒரு அசிஸ்டன்ட் கூட ஈகோவை காட்டுவான். ஒரு சாதாரண வேலைக்காரர் எந்த வேலையா இருந்தாலும் சரி அவனுக்கு உண்டான ஈகோவை காட்டுவான். ஆனா ஒரு மனுஷன் எந்த விதமான ஈகோவும், தான் ஹீரோன்ற ஈகோவே இல்லாம வாழ்ந்த முறையாக கொஞ்சம் கூட ஈகோ இல்லைங்க. அதனாலதான் அந்த ஈகோ இல்லாத மனிதனுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம். அது தானா அமைஞ்சது. அந்த வரிகள் என்னுடைய கதாபாத்திரத்தை நான் அவரை பத்தி யாருமே தப்பாவே சொல்ல முடியாது. முத்துராமன் சார் சொன்னார், ஒரு மனிதனை பத்தி எப்ப தப்பாவே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கதை கேரக்டர் யாருன்னா அது விஜயகாந்த் சார். கலங்கும் போது செயல், தெளியும் போது நீரு எழுதின இளையராஜா குட்டி என்னையா வரி, இது திருக்குறள் மாதிரி இருக்கிறார். உண்மையாக விஜயகாந்த் அப்படித்தான். அவர் பார்க்க கருப்பு கூட இருப்பார். ஆனா அவர் முகத்தை பார்க்க ஒரு கருப்பா இருந்தாலும் இப்படி கலையான ஒரு முகம் எந்த நடிகர்களுமே கிடையாது. சிரிச்சா சின்ன கவுண்டர்ல ஒரு சிரிக்கிறதுக்குன்னே ஒரு சீன் வச்சேன். ஏன் சிரிக்கிறேன்னு தெரியாமே சிரிக்க கேப்டன் விஜய் சார். அப்போ கேப்டன் ஆகல, அவர் ஏன் சிரிக்கிறேன்னு தெரியாமே சிரிச்சாரு. அந்த படம், அந்த சீன் மிகப்பெரிய ஹிட். அந்த சீன் ஸோ மற்றவங்களெல்லாம் சாப்பிட வைக்கிறது மட்டுமல்ல, ஈகோன்ற ஒன்று தன் உள்ள இறங்காம பார்த்துக்கிட்ட ஒரே நடிகர். அந்த ஈகோவை தூக்கி போட்டுட்டு நீங்க எல்லாம் ஒன்று சேருங்க. நான் குறிப்பாக நான் சொல்றது, ஏன்னா இன்னைக்கு நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் சினிமா ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க எல்லாம் ஒன்று சேரணும். இன்னைக்கு கூட இந்த மனுஷன் யோசனை பண்ணதுனால தான் நீங்க எல்லாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்துருக்கீங்க. இன்னைக்கு கூட உங்களுடைய ஒற்றுமைக்கு இவரை சார்ந்துதான் இருக்கிறது என்பதை நான் தலைவணங்குகிறேன். நான் மிகவும் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா ஒரு ஆன்மா உங்களை மீண்டும் ஒன்று சேர்க்க துடிக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் எல்லாம் உங்க கூட இருப்போம். நாங்கள் சினிமாவை பார்ப்போம். ஆனால் எத்தனை சினிமாக்காரர்கள் இருந்தாலும் மனித நேயத்தோடு நீங்கள் இருங்கள், என்னை போல இருங்கள் என்று அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னதை மட்டும் நாம் நிறைவேற்றுவோம். அந்த மனித நேயத்தை